வணக்கம். ஒவ்வொரு வேளை உணவுக்கு அப்புறம் உணவு செரிமானம் ஆகணுன்றதுக்காக ஏதாவது மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களா இருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா குடல் சுத்தமா இல்ல, பசி எடுக்கல, செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு, பித்தம் அதிகமா இருக்கு, வயிற்றுல புண்ணு இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பொடியை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பொடி பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொடி. ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் சூடு அதிகமா இருக்கு, வாய்ப்புண்ணு, வயிற்று புண்ணு, இல்லைன்னா கல்லீரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள், மலச்சிக்கல், மாதவிடாயில வரக்கூடிய பிரச்சனைகள், ரத்த சோகை, நீரிழிவு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, சருமத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஒரு அற்புதமான பொடி. இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 பொருள் தான். வேப்பம்பூ, சுண்டவத்தல், மணத்தக்காளி வத்தல். இது 3 தான். இது ஐங்காய பொடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காயம் அப்படின்னாலே நம்ம இந்த உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய ஒரு சிறந்த பொடி தான் இது. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் இதுக்கு முதல்ல வேப்பம்பூ எடுத்துக்கிறேன். இந்த வேப்பம்பூக்கள் பொதுவாக பார்த்தோம்னா பச்சையா இருக்கக்கூடிய வேப்பம்பூவோட காய்ந்த வேப்பம்பூக்களை பயன்படுத்துறது தான் சிறந்தது. இந்த வேப்பம்பூக்கள் எல்லாத்தையும் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வறுத்துக்கலாம். வேப்பம்பூக்களை முடிஞ்ச வரைக்கும் சுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல எடுக்கிறது சிறந்தது. ஏன்னா நிறைய இடங்கள்ல குப்பையோட நிறைய வரும். அப்படி இல்லாம நல்லா சுத்தமா இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம இதை பறிச்சு பயன்படுத்துறது சிறந்தது. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கிறதுக்கு நான் ஒரே ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும், அதே மாதிரி சுவை அதிகமாகும், இதனுடைய மருத்துவ குணங்களும் அதிகமாகும். இந்த வேப்பம்பூக்கள் பார்த்தோம்னா நம்மளுடைய நோய் தொற்றுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை போக்கக்கூடிய தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம குடல்ல இருக்கக்கூடிய பூச்சிகளையும் வெளியேற்றக்கூடிய தன்மையும் இதுக்கு இருக்கு. குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த வேப்பம்பூனோட கசப்பு பார்த்தோம்னா ரொம்பவே நல்லது. இந்த வேப்பம்பூக்களை இந்த மாதிரி நல்லா நம்ம கருக்கிடாம சிறுதியில வறுத்து எடுத்துக்கணும். இது நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சுண்டைக்காய் வத்தலையும் இதே மாதிரி வறுத்துக்கலாம். நம்ம நேரடியாக அப்படியும் வறுத்துக்கலாம். ஒரு சொட்டு நெய் சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு சுவையும் கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப எளிமையா நம்ம இதை வறுத்து எடுத்துக்கிறதுக்கும் அது உதவியா இருக்கும். வீட்டுல சுண்டை வத்தல் செய்யறோம் அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம உப்பு சேர்த்தும் செய்யலாம், அப்படி இல்லைன்னா அப்படி காய வச்சு எடுத்துக்கலாம். நான் உப்பு சேர்த்த சுண்டை வத்தல் தான் எடுத்துக்கிறேன். கடையிலயும் நமக்கு உப்பு சேர்த்த சுண்டை வத்தலும் கிடைக்கும், அப்படி இல்லைன்னா உப்பு சேர்க்காத சுண்டை வத்தலும் கிடைக்கும். எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். உப்பு சேர்த்த சுண்டை வத்தல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது மொத்தமா உப்பு சேர்க்கும் பொழுது பார்த்து சேர்த்துக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இதையும் நிறம் மாறி நல்லா வறுபடுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுண்டை வத்தல் பார்த்தோம்னா வாயு சம்பந்தமான தொந்தரவுகள், புழு பூச்சிகளுக்கு ஒரு அற்புதமான மருந்து. அன்றாடம் சுண்டை வத்தல் எடுத்துக்கிறது நீரிழிவு சம்பந்தமான பிரச்சனைகள் எளிமையா வெளிவரதுக்கு உதவும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கும் இந்த சுண்டை வத்தல் அன்றாடம் எடுத்துக்கிறது சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். ஒவ்வொரு நேரமும் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த சாப்பாடு செரிமானம் ஆணும் அப்படின்றதுக்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க இந்த பொடியை அன்றாடம் எடுத்துக்கும் பொழுது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே ரொம்ப எளிமையா ரொம்ப சுலபமா வெளிவரதுக்கு அது உதவும். இந்த சுண்டை வத்தலும் இப்ப நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதையும் நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்ததான் மணத்தக்காளி வத்தலையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். மணத்தக்காளி வத்தலும் வீட்டில் நம்ம செய்யறோம் அப்படின்னா உப்பு சேர்த்தும் செய்யலாம், உப்பு சேர்க்காமையும் நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நம்ம கடையில வாங்குறோம் அப்படின்னாலும் உப்பு சேர்த்தும் நமக்கு கிடைக்கும், உப்பு சேர்க்காமையும் கிடைக்கும். எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்ப நீங்க உப்பு சேர்த்தது பயன்படுத்துறீங்க அப்படின்னா நம்ம உப்பு கடைசியா சேர்க்கும் பொழுது தேவையா அப்படின்றத பார்த்துட்டு சேர்த்துக்கணும். இந்த மணத்தக்காளி வத்தல் பார்த்தோம்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கும் பித்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவும். அதே மாதிரி வயிற்றுப்புண், வாய்ப்புண் மாதிரியான பிரச்சனைகளுக்கும் கல்லீரலுக்கும் ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான மருந்துன்னு கூட சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி மாதவிடாய் சமயங்கள்ல வரக்கூடிய அந்த அடிவயிற்று வலிக்கும் ஒரு சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் இருக்கக்கூடியதான் இந்த மணத்தக்காளி வத்தல். இதுவும் நல்லா நிறம் மாறி இந்த மாதிரி வறுபட்டதுக்கு அப்புறமா இதையும் எடுத்து வச்சுக்கலாம். இதோட மிளகு, சீரகம், பெருங்காயம் இதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தயாராயிடுச்சு. இதோட தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சுக்கும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகு சேர்த்துக்கிறது சிறந்தது. இந்த பொடிக்கு மிளகாயை தவிர்த்துட்டு மிளகு அதிகமா சேர்த்துக்கிறது சிறந்தது. இப்ப இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இது மிக்சியில சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். நல்ல ஒரு சுவையான சத்துக்கள் ரொம்பவே அதிகமா நிறைந்த ஒரு பொடி நமக்கு தயாராயிடுச்சு. இந்த பொடியை அன்றாடம் சூடான சாதத்துல கொஞ்சம் நெய்யோ இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து முதல்ல ஒரு உருண்டை பிடிச்சு அதை முதல் வாயை அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற உணவுகளை சாப்பிட்றது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிற்றுல வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான மருந்தா இருக்கும். வயிற்றுல வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னாலே உடல்ல இருக்கக்கூடிய மற்ற நோய்கள், மற்ற பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப எளிமையா வெளிவரதுக்கு அது உதவும். அதனாலதான் இது சிறந்த ஒரு பொடியாகவும் இருக்கு. இந்த பொடியில இருக்கக்கூடிய அந்த சுவையும் நமக்கு ஒரு மருந்தாகவும் பயன்படுது. இந்த பொடியை சாதத்தோட மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்னு இல்ல,
நம்ம வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மோர்ல இந்த பொடி ஒரு ஸ்பூன் கலந்தும் குடிக்கலாம். நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். அவ்வளவுதான், சிறந்த செரிமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொடி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்த்தோம். ரொம்ப எளிமையா தயாரிக்கக்கூடியதான். இதுல நம்ம சேர்த்திருக்கக்கூடிய பொருட்களும் நமக்கு ரொம்ப சுலபமா கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். கண்டிப்பா இந்த பொடியை ட்ரை பண்ணிட்டு அன்றாடம் பயன்படுத்திட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் உடனே கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.